ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெஸ்ட்டு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம கிளாஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம இதுக்கு முன்னாடி போன வாரம் ஒரு வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். அது வந்து ட்ரேடிங்னா எப்படியெல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு மொத்தம் 6 பார்ட்டாக பிரித்து போட்டிருப்பேன். அது மொத்தமாக இதில் எது உங்களுக்கு சிறந்தது அப்படிங்கிற வீடியோ தனியாக போட்டிருப்பேன். இப்போ அதே கான்செப்டில் இன்வெஸ்ட்மெண்ட் எது எதுலலாம் பண்ணலாம், அதாவது ஷேர் மார்க்கெட் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, என்பிஎஸ், பென்ஷன் ஃபண்டு, லொட்டு லொசுக்குன்னு நிறையா வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதனால அதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறது தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆத்தரைஸ் பார்ட்னர் ஃபார் அப்ஸ்டாக்ஸுக்கு மோத்திலாலுக்கும் இருக்குங்கிறதுனால இன்ட்ராடே பண்ணுறவங்க அப்ஸ்டாக்ஸ்லையும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ஸ் ஹை அமௌண்ட்டாக இருக்குது, சேஃபாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபுல் ப்ரோக்கரேஜான மோத்திலால் ஆஸ்வால் மூலியமாக பண்ணலாம். அஃப்கோர்ஸ் அதில் உங்களுக்கு பிஎம்எஸ் ஃபெசிலிட்டி, ட்ரேடிங் ஃபெசிலிட்டி உங்கள் சார்பில் அவங்களே இன்ட்ராடேவும் பண்ணுவாங்க, பிஎம்எஸும் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நான் இன்ட்ராடே அவ்வளோ ப்ரெஃபரபுளாக எடுத்துக்கல, ஏன்னா பெரிய ப்ராஃபிட்ஸ் என்னால் அதில் பெருசாக பார்க்க முடியல. ப்ராஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, ஆனால் நானும் கொஞ்சம் அதிகமாக ஆசைப்படுவேன்ல. ஸோ எனக்கு அந்த திருப்தி அவங்க இன்னும் கொடுக்கல அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஸோ அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். ஆனால் பிஎம்எஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு. பிஎம்எஸ் வந்து நம்ம மோத்திலால் ஆஸ்வால் மூலியமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 2.5 lakhs இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. 50 lakhs 1C இந்த ரேஞ்சஸ்லாம் போயிட்டுருக்கோம். ஃபாரஸ்ட் ட்ரேடிங் நம்ம மோத்திலால் ஆஸ்வால் மூலியமாக பண்ணுறோம். ஈக்விட்டி ட்ரைனிங் as well as it is running with me and Shiva. அவர் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸோ அவர் மூலியமாக உங்களுக்கு ட்ரைனிங்கும் என் மூலியமான ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் இருக்குது. கமோடிட்டி ட்ரேடிங் as well as done via அப்ஸ்டாக்ஸ் அண்ட் மோத்திலால் ஆஸ்வால். பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு. குளோபல் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம மூலியமா பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இதில் உங்களுக்கு 9% ஃபிக்ஸட் டெபாசிட் எங்களால் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். ஓகே, ஆஸ் வெல் அஸ் அன்லிஸ்டட் ஐபிஓ ஷேர்ஸ் நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ண முடியும். உங்களுடைய பிசிக்கல் ஷேர்ஸை டிமேட் அக்கௌண்ட்டாக மாற்றலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம காகா மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லிட்டு தனி ஆப்பே வச்சிருக்கோம், அது மூலியமாகவும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், நம்ம இப்போ விஷயத்துக்கு போவோமா? இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா தெரியும் இல்லை? இந்தியன் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் என்னன்னு தெரியும், மியூச்சுவல் ஃபண்ட்னாலும் என்னன்னு தெரியும். அப்போ இதில் எது சிறந்ததுங்கிற கேள்வி வர சொல்லும். நான் எக்ஸல் ஷீட்டை எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்ட்ராடேக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஓகே, அதாவது இது இன்ட்ராடே பற்றி பேசணும் இல்லைங்களா? இவங்களுக்கும் இன்வெஸ்டருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த இன்ட்ராடே அப்படிங்கிறவங்க என்ன கவனத்தில் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிக்கணும். ஓகேங்களா? அதாவது கை காசை போட்டு எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், இல்லை நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வர்றவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை வேலையை விட்டுட்டு வரவங்க, பிஸ்னஸை விட்டுட்டு வரவங்க, அந்த மாதிரி கேட்டகரியில் தான் இந்த ட்ரேடிங்கில் வருவாங்க. ட்ரேடிங்கை கற்றுக்கணும் அப்படின்னு வர்றவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க ஒரு பார்ட், இவங்க ஒரு பார்ட் இந்த ட்ரேடிங்கில். இப்போ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் தான் சம்பாதிச்ச பணத்தை பாதுகாப்பாக இருக்கணும், அதே சமயம் நமக்கு லாபமாகவும் இருக்கணும். ஓகேங்களா? நான் அதை எடுத்துகிட்டு வந்து பேங்க்கில் வச்சா சும்மா தான் இருக்க போது, அதுக்கு பதிலாக நான் ஷேர்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் போடுறேன், எனக்கு ஒரு குறிப்பிட்ட லாபம் அது கிடைக்கும் அப்படிங்கிற பார்ட்டுக்கு வர்றவங்க ஒரு இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க. இந்த இன்வெஸ்டர்ஸை நான் 2 டைப்பாக பிரிக்கிறேன். நம்ம ட்ரேடிங்கில் பிரிச்சிருப்போம் பாருங்க, 2 பேர். எல்லாத்துலேயும் ஏதோ தானோன்னு விளையாடுறது ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணிக்க விளையாடுற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இல்லாமல் இதே மாதிரி இந்த இன்வெஸ்டர்ஸ்லேயே 2 கேட்டகரிஸ் இருப்பாங்க. ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்னா, அவங்க அனலைஸ் பண்ணி கம்பெனியை அனலைஸ் பண்ணுறது இல்லைங்க, கம்பெனியை மட்டும் அனலைஸ் பண்ணுறது இல்லை, தன்னையும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் அனலைஸ் பண்ணி ஃபியூச்சர் 20 வருஷம் கழிச்சு அது என்னவா இருக்குங்கிற டிசிஷனை எடுத்து பண்ணுறது தான் ஸ்மார்ட் அட்வைஸ், அதாவது ஸ்மார்ட் இன்வெஸ்டர். ஓகேங்களா? ட்ரேடர்ஸ், எமோஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு வச்சுக்கோமா? ஓகே, ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ், இன்னொன்று வந்து எமோஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு வச்சுப்போம், அது கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். ஃபைன். இந்த ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணி பண்ணுறவங்க, இல்லைனா அட்வைஸரை ஃபாலோ பண்ணி பண்ணுறவங்க. அனலைஸுங்கிறது எந்த ஷேர் பெஸ்ட்டுன்னு இல்லை, நான் அதை அடுத்ததில் வரேன். ஓகே, ஸோ எமோஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்றவங்க ஒரு செகண்டரி பார்ட். இவங்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, இவங்க பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரே இடத்துல உட்கார மாட்டாங்க, ஒரே இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க லாபம் பாதுகாப்பாக இருக்கும்,
தேவையில்லாத பணமோ தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிக்க மாட்டாங்க. இவங்க எமோஷனல் இன்வெஸ்டர்ஸ். இன்னைக்கு நீங்க ஒரு பர்டிகுலர் ஷேர்ஸை குறிப்பிட்ட தொகையை மீறியும் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதாவது இவங்களுடைய ப்ராப்ளம் எப்படி இருக்கும்னு சொல்றேன் பாருங்களேன். ஒன்று, அதிகமான ஹை மார்ஜின்ல வாங்கி ஸ்மால் ப்ராஃபிட்ல வித்திருப்பாங்க. ஓகேங்களா? இது ஒரு பார்ட். இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, லோ மார்ஜின்ல வாங்கி வெரி ஹை ப்ராஃபிட்ல விற்பாங்க. ஆனா பட் they will lose the money in tax. அதாவது வரியில அந்த பணத்தை விட்டுருப்பாங்க. அதாவது நமக்கு வந்த லாபத்தை வேற ஒரு இடத்துல நஷ்டமாக்கி வச்சிருப்பாங்க. அதை வரி மூலியமாவோ புரோக்கரேஜ் சார்ஜஸ் மூலியமாகவோ இல்லை வேற ஏதாவது தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாவோ அந்த மைண்டை அவங்கள கன்வர்ஷன் பண்ண சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த எமோஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த ரெண்டு விஷயங்களை அதிகமாக பார்ப்பாங்க. இந்த ஹை மார்ஜின் இந்த ஸ்மால் ப்ராஃபிட்டுங்கிறவங்க யாருன்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அனலைஸ்லாம் பண்ண தெரியாது. கும்பலில் அது எப்படி சொல்றது, அது ஒரு அவசரத்துல வாங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட இருக்கிற ஃபண்டுக்கு அந்த நேரத்துக்கு என்ன ஷேர் இருக்கோ அதை வாங்கணுங்கிறது கட்டாயத்துல வாங்குவாங்க. இத்தனை ஷேர் தான் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்கன்னா அத்தனை ஷேர் தான் அத்தனை ஷேர்ஸ் தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி அவங்க வாங்கலை அப்படின்னா அது யார்? எமோஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவங்கள கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு அர்த்தம். எனக்கு பிடிச்ச ஷேரு இல்லை எனக்கு எதிர்பார்க்குற அந்த ப்ரைஸ் வர வரையும் வெயிட் பண்றாங்கல்ல, அவங்க தான் ஸ்மார்ட் இன்வெஸ்டர். they will wait for price. அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். அவங்க தன்னுடைய தேவை என்னவோ அந்த இடத்துக்கு வெயிட் பண்ணுவாங்க. இது பை ப்ரைஸாக இருந்தாலும் சரி, டார்கெட்டாக இருந்தாலும் சரி, அவங்க நினைச்ச டார்கெட் வந்ததுன்னா எக்ஸிட் ஆயிடுவாங்க, ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறதுக்கான ரீசன். செகண்ட் ஒன்னு, they will divide the investment. ஏன்னா டென்ஷனை ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. பிகாஸ் they are not concentrating for a investment. அவங்க முதலீடு செய்யற இடத்துல அதிக கவனம் செலுத்துறது இல்லை. அவங்க தொழில் செய்யறதுலையோ இல்லை அவங்க வேலையில தான் அவங்க கவனம் செலுத்துவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவங்களுடைய ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்கு. அதனால அது அட்வைசர் மூலியமாவோ இல்லை அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தையோ ஒதுக்கி அந்த நேரத்தை மட்டும்தான் அவங்க அதில் செலவழிப்பாங்க. இதுதான் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸுக்கும் எமோஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கும் இருக்க வித்தியாசம். எமோஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தான் கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குன்னா அந்த 10 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட அவங்க 10 மாதம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையான வேலையை அவங்க விட்டுருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க கெட்ட பேரை வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல பேர் வந்திருக்கலாம், ஷேர்ல நல்ல லாபம் வந்திருக்கலாம். ஆனாலும் த ரியல் ஜாப் எது மூலியமா அந்த லாபம் பணம் சம்பாதிச்சாங்களோ அதை விட்டுருப்பாங்க. இவங்க அந்த எமோஷனல் இன்வெஸ்டர்ஸ்ல வருவாங்க. ஓகேவா? ஃபைன். நம்ம இப்போ இவங்க 2 பேரை பார்த்துட்டோம். இப்போ இதுல நீங்க இந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்மார்ட் இன்வெஸ்டரா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துக்கலாமா? ஃபைன். நான் இப்போ ஸ்மார்ட் இன்வெஸ்டருக்கு மொத்தம் 3 விதம், என்னென்ன விதம் இருக்கு போது பிரிக்கிறேன். இந்தியன் ஷேர் மார்க்கெட்னு ஒரு பார்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல என்னென்னத்துலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, நார்மல் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐபிஓன்னு வரான், ஸோ அதுவும் ஷேர் தானே. ஸோ நான் அன்லிஸ்டட்னு பிரிக்கிறேன். ஸோ இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இந்த 2 இதில் தான், லிஸ்டட் அண்ட் அன்லிஸ்டட் ஷேர்ஸில் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ நம்ம மூலியமாகவும் லிஸ்டட் அன்லிஸ்டடில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அடுத்தது யூஎஸ்ஏ ஷேர் மார்க்கெட். யூஎஸ்ஏ ஷேர் மார்க்கெட்டில் நம்ம லிஸ்டடில் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் ஆஸ் ஏ இந்தியன் சிட்டிசனா. ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம பண்ணித்தரோம். அஃப்கோர்ஸ் நம்ம இதில் லிஸ்டடில் யூஎஸ்ஏ ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மாதம் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை நமக்கு டிவைடெண்ட் வர மாதிரி ஷேர்ஸ்லாம் இருக்குது. இது டாலரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது தனி வீடியோஸே நான் போட்டிருக்கேன் அஃப்கோர்ஸ். ஓகேவா? இதுக்கு அடுத்தது நான் மியூச்சுவல் ஃபண்ட் வைக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியன் ஷேர் மார்க்கெட், இந்த யூஎஸ்ஏ ஷேர் மார்க்கெட்டு, மற்ற எல்லா இந்தியாவில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேர்த்து ஒரே இடமா இருக்கிற பகுதி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டில் பிறக்கிற குழந்தைக்கு இல்லை பிறக்க போகிற குழந்தையிலிருந்து
நாளைக்கு நாளன்னைக்குன்னு இருக்கிற வயசானவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதாவது நிறைய டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு பையன் காலேஜுக்கு போறான், அவன் வேலைக்கு வரான். ஸோ வேலைக்கு வர சொல்ல அவன் மாசம் 1000 ரூபாய் டெபாசிட் பண்றான் அப்படின்னா அவனுக்கு 1000 ரூபாய் இந்த வருஷத்துல போட்டான்னா அவனுக்கு என்ன லாபம் வரும் அப்படிங்கிற அளவுக்கு அனலைஸ் பண்ற அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல பெஸ்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம அதையும் காகா மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு வெப்சைட்ஸ்ல லிங்க்லாம் காமிச்சிருக்கேன். ஓகேவா? we can invest anything in single app. ஓகே, அடுத்தது ஃபிக்ஸட் டெபாசிட், அடுத்தது கோல்ட் அண்ட் சில்வர். இப்போ உங்க மைண்ட்ல அடுத்தது நான் லைஃப் இன்சூரன்ஸ் போடுவேன் அப்படின்ற எண்ணம் வந்திருக்கலாம், வேற என்பிஎஸ் வந்திருக்கலாம், பென்ஷன் ஸ்கீம் வந்திருக்கலாம், எது வேணாலும் வந்திருக்கலாம். அஃப்கோர்ஸ் ரியல் எஸ்டேட், ஓகே, பிசிக்கல் ரியல் எஸ்டேட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைன். இதுல நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் பண்றோம். இதுவும் 9% வருஷத்துக்கு சேஃபான இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி காகா மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாவே உங்களுக்கு அந்த சர்வீசஸ் கிடைக்கும். இப்போ இந்த ஃபிக்ஸட் டிபாசிட்டுக்குள்ளதான் நான் மற்ற பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர போறேன். என்னென்னதுன்னா லைஃப் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் இந்த என்பிஎஸ், பென்ஷன் ஃபண்டு, அதுக்கப்புறம் இந்த குழந்தைகள் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, நிறைய பொன்மகள் ஏதோ பேர்லாம் வரும். அது நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக நான் அந்த வீடியோஸ் நிறைய யூடியூப்ல எனக்கு அந்த ஓடிக்கிட்டே இருக்குமா, நானும் சரி நம்மளும் அந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவேன். அப்புறம் யோசிச்சு கணக்கு போட்டு நாங்கள் பார்ப்போமா, கணக்கு போட்டு பார்த்தா ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வர அதே இன்கம் தான் வந்திருக்கும். இதை யார் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% சீனியர் சிட்டிசன்ஸ். அதாவது எனக்கு லாபம்லாம் வேணா என் பணம் பாதுகாப்பா இருந்தா போதும்ங்கிற ஒரு கேட்டகரி இதை எடுப்பாங்க. இன்னொரு கேட்டகரி டாக்ஸ் சேவிங்காக எடுப்பாங்க. இத காரணத்தை தவிர்த்து வேற யார் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் தே பிகம் எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல தான் வருவாங்க. ஓகேங்களா? இந்த 2 பேர் மட்டும்தான் இதுல பண்ணுவாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்லயும் என்பிஎஸ் பென்ஷன் ஃபண்ட்ல பண்றவங்க சீனியர் சிட்டிசனோ இல்ல டாக்ஸ் சேவிங்கை தவிர்த்து வேற எந்த காரணத்துக்காக இன்வெஸ்ட் யாரா இருந்தாலும் அவங்க எமோஷனல் இன்வெஸ்டரா தான் கணக்கெடுத்துக்கப்படும். ஓகேவா? ஸோ அஃப்கோர்ஸ் இதுல நாங்க எல்லா சர்வீஸும் பண்றோம், ஆனா நான் ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. ஓகே, அடுத்ததா கோல்ட் அண்ட் சில்வர். இந்த கோல்ட் அண்ட் சில்வர்ல பாண்டு, இடிஎஃப், லொட்டு லொசுக்குன்னு எது இருந்தாலும் இன்னைக்கும் சொல்றது, நான் பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், கோல்ட் அண்ட் சில்வரை பிசிக்கலா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ஜீரோ ப்ராஃபிட் அது. ஓகே, இன்னைக்கு தங்கம் விலை ஏறிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன், பிசிக்கலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த இதுல போடுங்க ஸ்கீம், சிட் ஃபண்ட், சிட்டு ஸ்கீம். உங்ககிட்ட திடீர்னு 1 லட்ச ரூபா இருக்கு, நான் 1 லட்ச ரூபாய்க்கு கோல்டு சில்வர் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட கோல்டு ஜுவல்லரி ஷாப் போனீங்கன்னா அவங்க 6 மாசம் சீட்டு சொல்லுவாங்க. 1 லட்ச ரூபாய் இன்னைக்கு கொடுத்துட்டீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாம நீங்க அந்த கோல்டுக்கு வாங்கிட்டு வந்துடலாம் ப்ராடக்டா. அந்த மாதிரி கோல்டா வாங்கிக்கோங்க, 22 கேரட், 24 கேரட்டா. ஓகே, ஸோ வேஸ்டேஜுங்கிற இடத்துல போய் லாபத்தை விட்டுட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த கோல்டு பாண்டு நீங்க என்ன லொட்டு லோஸுக்கு எடுத்தாலும் சரி, அது ஜீரோ ப்ராஃபிட்டுங்க. ஓகே, டாக்ஸ் சேவிங்ங்கிற வார்த்தை வந்தது அப்படின்னா அதுல உங்களுக்கு லாபம் கிடையாதுங்கிற மைண்ட் செட்டுக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, ஏன்னா இதுல நீங்க எப்படி கணக்கு போட்டாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கவே கிடைக்காது. ஓகேவா? நீங்க ப்ராக்டிக்கலா ஒரு யோசிச்சு பாருங்க. சைனா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பிசிக்கலா வாங்கி வச்சுக்குது, இந்திய அரசாங்கம் பிசிக்கலா வாங்கி வச்சுக்குது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா உங்களை மட்டும் ஏன் டிஜிட்டல் கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுது? உங்களுக்கு ஏன் 2 பைசா வட்டி கொடுக்குது? 2% பெர் ஆனம். ஓகே, அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஏன் அவங்க ஒரு நாடு பிசிக்கலா வாங்கிக்குது, ஏன் மக்களை டிஜிட்டலா வாங்க சொல்லுது? ஸோ பிளான் அக்கார்டிங்லி. நம்மளை சுத்தி யாரும் நல்லவங்க இல்லைங்கிற எண்ணத்தோட சந்தேகத்தோட பார்த்தீங்கன்னா எங்க தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சிடும். தென் யூ பிகம் அ ஸ்மார்ட் இன்வெஸ்டர். ஓகேவா? ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் அஃப்கோர்ஸ் நம்ம பண்ணித்தரோம். ஐ மீன் நம்ம வந்து கொஞ்சம் பல்க் லேண்டாக மட்டும்தான் பண்ணுவோம். இந்த லேஅவுட்ஸ் எல்லாம் நம்ம பண்றது இல்லை. பிசிக்கலாகவும் பண்ணுவோம், டிஜிட்டலாகவும் பண்ணுவோம். டிஜிட்டல் இந்த சென்ஸ் நீங்கள் துபாயில் ஏதாவது ஹவுசஸ் வாங்கணும், மும்பையில் ஹவுஸ் வாங்கணும், அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா
ப்ராப்பர்ட்டியை வாங்கி தரலாம். அதே சமயம் அந்த ப்ராப்பர்ட்டியை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ரெண்டல் இன்கம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதெல்லாம் பண்ணலாம். ஆனால் லாபம் இருக்குமா கேட்டிங்கன்னா இங்கே வர அளவுக்கு லாபம் இதில் இல்லைங்கிறது தான் உண்மை. ஓகேவா? ஃபைன். ஏன்னா இங்கே சேஃப்டிங்கிறது ஒரு பக்கம் நமக்கு எப்பவுமே உதப்பலாக இருக்கிற ஒரு பயமுறுத்துகிற ஒரு பகுதியாக தான் இந்த ஃபிசிக்கலான ஒரு விஷயம் இருக்குது. அதனால் எல்லாருமே போய் அப்பார்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, வாடகைக்கு விட்டுறலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அப்பார்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஜீரோ ப்ராஃபிட். நான் அவங்கள அப்பார்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வச்சுப்போமா, அப்பார்ட்மெண்ட் ஆர் ஹவுஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவங்க எல்லாமே வந்து எமோஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் என் கவுண்டிங்கில் வருவாங்க. ஸோ தட் இஸ் ஒர்த்லெஸ். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ஸ்மார்ட் இன்வெஸ்டருக்கும் எமோஷனல் இன்வெஸ்டருக்கும் இன்னொரு பார்ட் இருக்குது. இந்த எமோஷனல் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா இதில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை இதில் மட்டும் பண்ணியிருக்கலாம், இல்லை இதில் மட்டும் பண்ணியிருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா இதுதான் நல்லா போயிட்டு இருக்கே, நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே திருப்பி வெளியே வர சொல்ல கடைசியில் அவங்க கையில் திருப்பி அதே பணம் தான் வந்து நின்று இருக்கும். எல்லாம் டேக்ஸில் விட்டுருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு எமோஷ்னலாக ஃபெயிலியர் ஆகி விட்டுருப்பாங்க. இந்த ஸ்மார்ட் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பிரித்து 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 ஒரு 5 lakhs இருக்குன்னா 1 2 3 4 5, 10 lakhs இருக்குன்னா 2 lakhs 4 lakhs 6 lakhs 8 lakhs 10 lakhs. இப்படி பிரித்து பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்படி பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபமும் சேஃபாக இருக்கும், டேக்ஸும் சேஃபாக இருக்கும். டேக்ஸும் பெருசாக நீங்கள் கட்டியிருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல நீங்கள் இப்போ இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 200 ரூபா லாபம் பார்க்குறீங்க வச்சுக்கோமே. ஓகே, 10 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறீங்க, 20 லட்ச ரூபா வந்துடுச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கோம்? 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆனால் இந்த 10 லட்சத்துக்கு நீங்கள் டேக்ஸ் எவ்வளோ கட்டுவீங்க தெரியுமா? 3 லட்ச ரூபா கட்டுவீங்க. மீதி 7 லட்ச ரூபா தான் உங்கள் லாபம். 7 லட்ச ரூபா எனக்கு கிடைக்குதே சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மேபி உங்கள் மைண்ட் செட்டில் லாபம் வந்த பிறகு அந்த 10 லட்சம் உங்கள் கைக்கு வந்த பிறகு அந்த 3 லட்சம் உங்களுக்கு 7 லட்சம் லாபம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, 3 லட்ச ரூபா நஷ்டமாயிடுச்சுங்கிற ஃபீலிங் தான் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் நாங்கள் இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு லாபம் 9 லட்சம், அதாவது 8 லட்சத்திலிருந்து 9,40,000 ரூபாய் வரையும் வந்திருக்கும் வித்தவுட் டேக்ஸ் பேயிங். ஸோ உங்கள் லாபம் அதிகரிச்சிருக்கும், டேக்ஸை சேவ் பண்ணியிருப்போம். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணாமல் டேக்ஸ் குறைக்க முயற்சி பண்ணுறீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக இந்திய அரசாங்கம் அதுக்குன்னு வேலைக்கு ஆள் வச்சு அதுக்குன்னு சம்பளம் கொடுத்து அவங்க எப்படி உங்ககிட்ட இருந்து டேக்ஸை வாங்கணுங்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா we need to be more smarter than them அப்படிங்கிற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எனிவே இப்போ நான் சொன்ன மூலியமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறது எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறது தான் என்னுடைய ஃபைனல் கன்க்ளூஷன். உங்களுக்கு எங்க மூலியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற ஆசையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியாவோ இருந்ததுன்னா வெல்கம் டு காகா இந்தியா. காகா ஷேர் மூலியமா எங்கள் வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்குது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா காகா மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எதில் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபியில் பண்ணலாமா லம்சமில் பண்ணணுமாங்கிற கைடன்ஸ் நாங்களே கொடுப்போம். எந்த மாதம் எத்தனை வருஷத்துக்கு அந்த எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த லம்சமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எதில் ஷிஃப்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் நாங்களே கைட் பண்ணுவோம். இந்தியன் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆஃப்கோர்ஸ் நம்ம இன்ட்ராடேக்கு எப்படி குரூப் வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு குரூப் இருக்குது, அந்த குரூப்லேயே நம்ம வச்சுப்போம். யூஎஸ்ஏக்கு தனி குரூப் இருக்குது, இந்தியன் ஷேர் மார்க்கெட் தனி குரூப் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட் இது ரெண்டுமே வந்து நம்ம பர்சனலாக தான் கவனிக்கிறோம், குரூப்லாம் கிடையாது. ஓகே, ஒவ்வொருத்தரும் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு என்கிட்ட 50,000 இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 50,000 எதில் வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்டில் வைப்போம். உங்கள் ஏஜுக்கும் உங்கள் அமௌண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி மாறும். உங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் இது 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாறும். நான் திருப்பி திருப்பி சொல்கிறது ஒரே விஷயம்தான், இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா அது இப்போ அளவுக்கு மீறி ஏறி இருக்கு. ஜனவரி மாதமே நான் சொல்லிட்டேன் மார்க்கெட் அளவுக்கு மீறி ஏறிடுச்சு அப்படிங்கிறதுனால கீழே விழுந்ததுன்னா அதோட அடி நமக்கு பலமாக இருக்கும்னுட்டு. ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் இது எங்கள் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்.
இப்போ நான் எல்லாருக்குமே யூஎஸ்ஏ ஷேர் மார்க்கெட்டும் மியூச்சுவல் ஃபண்டும் தான் அதிகமாக நான் மக்களுக்கு கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கேன். ரெக்வஸ்ட்டும் பண்ணேன். அஃப்கோர்ஸ் நான் சில பேருக்கு ப்ரெஷர் கூட கொடுத்து யூஎஸ்ஏ இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா யூஎஸ்ஏ ஷேர் மார்க்கெட்டில் வந்து இப்போ நாஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனிஸும் வந்து இன்வெஸ்டராக வருவாங்க, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்வஸ்ட் கேட்டு வருவாங்க. ஸோ நம்ம சைனீஸ் கம்பெனிஸ், ஜப்பானீஸ் கம்பெனிஸ்க்கெல்லாம் கூட நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதுலேயும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது நமக்கும் சேஃப், நம்ம பணத்துக்கும் சேஃப், நம்ம டைமும் சேஃப். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்றது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.